வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சது தான். வெளிச்சத்துக்கு வராத கிராமத்து திருக்கோயில்கள், நாயன்மார்களால் பாடல் பெற்ற தேவார தலங்கள் மற்றும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் அவங்க கண்முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டத்தில் உருவாட்டி என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோயிலுங்க. சிவகங்கை சமஸ்தானத்திற்கு உட்பட்ட இந்த பழமைமிகு திருத்தலத்தில் அருளாட்சி செய்திடும் நம் பராசக்தி அம்பிகை 3ஆம் நூற்றாண்டினை சேர்ந்தவளாம். சிவகங்கை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பழமையான அம்மன் கோயில்களில் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிறப்புமிக்க இத்திருத்தலமும் ஒன்று. ஒரு பழைய வரலாற்று நிகழ்வின்படி நம் பார்வதி தேவி ஒரு சமயம் மகா காளியாக, அதாவது முற்காலத்தில் சோதிவனம் என்று அழைக்கப்பட்ட இத்தலத்தில் தவம் இருந்தபோது சண்டன் என்னும் அசுரனும் அவனது சகோதரர்களும் தவத்தினை கலைத்திட வேண்டி காளியை சுற்றி தீயிட்டதாகவும், கடும் தவத்தில் இருந்த காளி தேவி தீ சூழ்ந்து தன்னை வாட்டியதை உணர்ந்து அரூபமாக, அதாவது மாயமாக தன் தவத்தை தொடர்ந்ததாகவும், தீயிட்ட வனத்தில் பெருந்தவம் ஏற்றியதால் காளி தேவிக்கு பெரிய நாயகி என்னும் திருப்பெயரில் அமைக்கப்படுவதாகவும், இத்தலத்தில் காளியின் உருவத்தை தீ வாட்டியதால் இந்த இடத்திற்கு உருவாட்டி என்னும் பெயர் பெற்றதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இத்தலம் அமைந்துள்ள உருவாட்டி கிராமத்தினை சுற்றியுள்ள பல்வேறு ஊர் மக்களின் குல தெய்வமாக போற்றி வழிபடப்படும் இத்திருத்தலத்தின் அம்பிகையை கொண்டாடி மகிழும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாட்களும் மற்றும் 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர தேரோட்ட நிகழ்வும் பிரசித்தி பெற்ற பெரும் திருவிழா காலங்களாகும். இத்திருக்கோயிலில் பெரிய நாயகி அம்மன் சந்நிதியும், முருகன், விநாயகர், ராக்காச்சி அம்மன், பைரவர், வீரபத்திரர் போன்ற உப சன்னதிகளும் சிறப்பாக அமைய பெற்றிருக்கின்றன. இங்கு கோயில் குளம், கோயிலின் தேர், கோயில் கல்வெட்டு போன்றவைகளும் அழகூற பராமரிக்கப்படுகின்றன. இக்கோயிலில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 5 கோபுரங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. இத்திருக்கோயிலானது முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது. தீ விபத்தில் சிக்கி பல காலமாக மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ இவ்வுருவாட்டி பெரியநாயகி அம்மனை மனதார வேண்டிக்கொள்ள அவர்கள் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்புகிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கும் கர்ப்பவதிகள் அல்லது சிறு விபத்துக்களில் சிக்கும் கர்ப்பவதிகள் கூட இங்குள்ள பெரியநாயகி அம்மனை மனதார வேண்டிக்கொள்ள கருவில் இருக்கும் அக்குழந்தையானது எந்த ஒரு குறையுமின்றி சுகப்பிரசவமாக பிறக்கிறது என்பது தொன்னம்பிக்கையாகவே இருக்கிறது. பாண்டியர் காலத்து கட்டிடக்கலைக்கு இந்த கோயிலானது பேர் சொல்லும் விதமாக இன்று வரை அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்டப்பட்ட பொழுது எப்படி இருந்ததோ அதேபோல் இன்றளவும் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்பது மற்றொரு சிறப்பு. ஒரே ஒரு வருத்தம் தாங்க, நான் சொன்ன மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் அங்கே பங்குனி தேரோட்டம் நடக்கும் 10 நாட்கள் திருவிழாக்களை தவிர ஏனைய நாட்களில் உள்ளூர் பக்தர்களின் வருகை மிக 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 குறைவாகவே இருக்கிறதுங்க. அதனால தாங்க சொல்கிறேன், புதிய கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இது போன்ற அழகிய திருக்கோயில்களுக்கு தாங்கள் வர வேண்டும், ஆதரவு தந்தாலே போதுங்க. நமது இந்திய கலாச்சாரமானது இன்னும் உயரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் தங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறவங்க. இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுவீங்களா?